இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களுக்கான ஒரு சிறப்பான காலமாக இருக்கிறது, ஒரு புனித காலமாக இருக்கிறது, தவக்காலம் ஆரம்பித்திருக்கிறது. அது தொடர்பான நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக இன்னைக்கு இணைந்திருக்கிறார் அருட்தந்தை ஒனாசிஸ் பெர்னாண்டோ அவர்கள், பங்கு தந்தை, கொழும்பு புனித அன்னம்மாள் ஆலயத்திலிருந்து. வணக்கம் ஃபாதர். வணக்கம். நிச்சயமாக இந்த தவக்காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புனிதமான விஷயம் அப்படின்னு தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு இதை எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும், இந்த விஷயங்கள் நிறைய பேர் செய்தாலுமே சில விஷயங்கள் மிஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இல்லையா? அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்னென்ன ஃபாதர்? தவக்காலத்தில் நாங்கள் முக்கியமாக செபம், நோன்பிருத்தல், அதே போல் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுதல், இதுதான் மிகவும் முக்கியமான 3 விடயங்கள். ஜெபம் என்று சொல்கிற போது நாங்கள் கடவுளோட நாங்கள் பேசுகிறது, எங்களுடைய வழிபாடுகள். அடுத்ததாக தவம் என்று நோன்பு என்று சொல்கின்ற போது நாங்கள் உபவாசம் இருத்தல், விரதம் இருத்தல், அதே போல் ஒருத்தல் முயற்சிகளில் ஈடுபடுதல். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒருத்தல் முயற்சிகள் இருக்கின்றது. அடுத்ததாக முக்கியமானது எங்களுடைய புண்ணிய காரியங்கள், அன்பு செயல்கள், அதாவது மற்றவர்களுக்கு எங்களால் செய்யக்கூடிய உதவிகள். அது எங்களுடைய சரீர உதவியாக இருக்கலாம், எங்களுடைய பண உதவியாக இருக்கலாம், பொருள் உதவியாக இருக்கலாம். அவ்வாறாக நாங்கள் எங்களை தியாகம் செய்து நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம். இது இந்த காலத்தில் மட்டும் இல்லை, நாங்கள் ஏனைய நாட்கள்லையும் நாங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த காலம் எங்களுக்கு ஒரு பயிற்சி நிறைந்த ஒரு காலமாக தான் இந்த காலம். நிச்சயமாக ஒரு நாள் 2 நாட்கள் இல்லை, 40 நாட்கள் இந்த அனுபவத்தில் நாங்கள் ஈடுபட போகிறோம். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் மட்டுமில்லை, தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் செய்து கொண்டு போகணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி இந்த தவக்காலம் எங்களுக்கு அமைந்திருக்கும் இல்லையா? நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி சிலுவை பாதை நடக்கிறதுக்கு ஆரம்பமாக இருக்கிறது. நிறைய ஏற்பாடுகளும் செய்திருக்கிறீர்கள். அந்த ஏற்பாடுகள் எப்படிப்பட்ட ஏற்பாடுகள், பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அது எப்படியெல்லாம் கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையும் சொல்லிடுங்க. இம்மாதம், அதாவது மார்ச் மாதம் 9ஆம் தேதி எங்களுடைய புனித ஜோசுவாஸ் மன்றத்தினால், கொழும்பு புனித ஜோசுவாஸ் மன்றத்தினால் ஒழுங்கு செய்யப்படும் கொழும்பு பெரிய சிலுவைப்பாதை இம்மாதம் ஞாயிற்றுக்கிழமை, வர்ற ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:15 மணிக்கு புதுச்செட்டி தெரு, கொழும்பு புதுச்செட்டி தெரு புனித வியாகுல அன்னை ஆலயத்திலிருந்து இந்த பெரிய சிலுவைப்பாதையானது ஆரம்பமாகின்றது. இப்போ ஆரம்பமாகின்ற சிலுவைப்பாதையானது எங்களுடைய கொழும்பில் இருக்கக்கூடிய வீதிகளின் ஊடாக பயணித்து இறுதியாக கொட்டாஞ்சேனை புனித லூசியால் பேராலயத்தில் எமது கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் பேரர் திரு மல்கம் ரஞ்சித் ஆண்டகையினுடைய தலைமையில் இந்த இறுதி நிகழ்வுகள் இடம்பெறும். அதே போல் கொழும்பு உயர் மறை மாவட்ட துணையாயர் பேரர் திரு ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகையினுடைய தலைமையில் கூட்டு திருப்பலியோடு இந்த சிலுவைப்பாதை முடிவடையும். இந்த சிலுவைப்பாதையானது இந்த தவக்காலத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த சிலுவைப்பாதை இருக்கின்றது. இது எங்களுக்கு ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு அடித்தளமாக இந்த சிலுவைப்பாதை அமைகிறது. நாங்கள் வீதிகளிலே நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை, ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை பற்றி நாங்கள் தியானித்து இந்த சிந்தனைகளின் ஊடாக இந்த சிலுவைப்பாதை செய்கின்ற போது எங்களுக்கு பல சிந்தனைகள் வழங்கப்படுகின்றது. இந்த சிந்தனைகள் எல்லாமே எவ்வாறு நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும், அதே போல் இந்த தவக்காலத்தை எவ்வாறான விதத்தில் நாங்கள் சரியாக கடைப்பிடித்து நாங்கள் எதிர்காலங்களில் நாங்கள் இப்படியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பலவிதமான சிந்தனைகள் இந்த சிலுவைப்பாதையின் ஊடாக எங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாக சிலுவை பாதை அப்படின்னு பார்க்கும்போது இதில் நிறைய அத்தியாவசியமான விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் அந்த உணர்வு எங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்ல முடியும். தவக்காலத்துக்குள்ளே வந்துட்டோம், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டும், இறைவனுடைய பாடுகளை எல்லாமே நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான இந்த சிலுவை பாதை எங்களுக்கு அமைந்திருக்கும் இல்லையா? நிச்சயமாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது கொழும்பு கொச்சிக்கடை புது செட்டியார் தெருவில். நிச்சயமாக நிறைய பேர் கலந்து கொள்றதுக்காக வருவாங்க. வருகின்றவர்களுக்கு இந்த மாதிரியாக நடந்து கொண்டால் எல்லாருக்குமே நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். கூட்டங்களாக இருக்கும்போது பக்தர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக திருட்டு சம்பவங்கள் இடம்பெறக்கூடியதாக கூட இருக்கலாம் இல்லையா? இப்படிப்பட்ட தருணங்கள்ல என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தியிருக்கு? இது வருடம் இடம்பெறுகின்ற கடந்த 29 வருடமாக இது இடம்பெறுகின்றது. பொதுவாகவே மக்கள் இதுக்கு பழக்கப்பட்ட ஒரு விடயமாகவும் இது ஒரு பக்தி முயற்சி. நாங்கள்
இந்த நிறைய மக்களில் ஒன்று சேர்றாங்க. கத்தோலிக்கர்கள், கொழும்புல வாழக்கூடிய கத்தோலிக்கர்கள், அதே போல் வேறு இடங்கள்ல இருந்து வருகின்ற கத்தோலிக்கர்கள் நிறைய பேர் இந்த பக்தி முயற்சியில் பங்கு பெறுகின்றார். அப்போ இந்த பக்தி முயற்சியை நாங்கள் இது பகல் வேளையில் இடம்பெறுகின்றது, வெயிலாக இருக்கலாம். இருந்தாலும் இது நாங்கள் ஒரு பக்தி முயற்சியாக ஆண்டவருடைய அந்த பாடுகளை நாங்கள் நினைவு கூர்ந்து இது ஒரு பக்தியோடு பயணிக்கின்ற ஒரு பயணம். ஒரு 2-3 மணித்தியாலங்கள் இது எங்களுடைய உடலை வருத்தி நாங்கள் செய்கின்ற ஒரு பயணம். இதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகள், அது பாதுகாப்பாக இருக்கலாம், அதே போல் ஏனைய ஏற்பாடுகள் அனைத்தும் சிறந்த விதத்திலே அது பூர்த்தியாக்கப்பட்டுள்ளது. இந்த விதத்திலே மக்கள் என்ற ரீதியிலே இந்த 2-3 மணித்தியாலத்தை நாங்கள் மிகவும் பக்தியோடு இதில் பங்கு பற்றி எங்களோட வாழ்க்கைக்கு எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த சிலுவை பாதையினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக தவக்காலத்தினுடைய ஆரம்பத்திலே இந்த மாதிரியான சிலுவை பாதை ஏற்பாடுகள் அப்படின்னு கிடைக்கும் போது அது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதை எல்லாத்தையுமே தாண்டி இந்த 40 நாட்கள் நாங்கள் கடக்க போகிறோம். அது புதன்கிழமை ஆரம்பமாக இருந்தது. இந்த 40 நாட்களும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு இருந்தாலுமே இதுலேருந்து நாங்கள் என்னென்ன படிப்பினைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தவக்காலத்தினுடைய ஒரு நோக்கமாகவே இருக்கிறது. எல்லா மக்களுக்கும், கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன மாதிரியான படிப்பினைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு வார்த்தைகள் மூலமாக சொல்லுங்க. இந்த 40 நாட்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற படிப்பினை ஒன்று, ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை தியானிக்கின்றோம். ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். எங்களை போல கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளை அந்த கடவுள் அனுபவிச்சார். அப்போ அந்த கடவுளுக்கு எங்களோட வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். அதே போல் கடவுள் எங்களுக்கு, ஆண்டவர் இயேசு எங்களுக்கு நிறைய படிப்பினைகளை தந்திருக்கிறார். எப்படி இந்த உலகத்தில் வாழ வேணும், இந்த கஷ்ட துன்பங்களோட, பிரச்சனைகளோட எப்படி நாங்கள் நல்ல மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ. அந்த 40 நாட்கள் என்று சொல்கிறது இதற்கான ஒரு பயிற்சி. இதற்கான ஒரு பயிற்சி. அதை ஆண்டவரே எங்களுக்கு சொல்லித்தரார். அப்போ நாங்கள் ஆண்டவர்னு சொல்லிக்க அவரும் இந்த வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் இந்த இப்போ நாங்கள் சொல்கிற இந்த சிலுவை பாதை மாதிரி தான் அவரும் வேதனைய துன்பங்களை அனுபவித்தார். தெரியாத ஒரு மனுஷன் இல்லை. ஆண்டவருக்கும் எங்களோட வேதனைகள் புரியும். ஆனால் அது எல்லாத்தோடையும் எப்படி நல்ல மனுஷனாக வாழணும். இப்போ இந்த உலகத்தில் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, எங்களுக்கு இருக்கிற கவலைகள், வேதனைகள், கஷ்டத்தோடு எப்படி நல்ல மனுஷனாக வாழ்கிறது தான் எல்லாருக்குமே அது பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித்தரார், அப்படி வாழுங்க, இப்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். கடைசியாக நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போனாலும் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, அதாவது மறு உலகம் எங்களுக்கு இருக்கின்றது, பரலோகம் என்றது இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்துல நிறைய இந்த காலத்துல நாங்க நிச்சயமாக இந்த தவக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பயிற்சி நெறியாக இருக்கிறது. இந்த தவக்காலத்தை வைத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாங்கள் நல்ல மனிதர்களாக, கிறிஸ்தவர்களாக எப்படியெல்லாம் வாழ முடியும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சிலுவை பாதை நடைபெற தயாராக இருக்கிறது. நீங்களும் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்று எங்களுடன் கலந்து கொண்டிருந்தார் அருட்தந்தை ஒனாசிஸ் பெர்னாண்டோ அவர்கள், பங்கு தந்தை, கொழும்பு புனித அன்னம்மாள் ஆலயத்திலிருந்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தால். நன்றி ஃபாதர். நன்றி.